பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். அதோட சேர்த்து நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் வாங்கி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றுறேன். தலை புதினா இது எல்லாம் நம்ம வந்து இதோட எண்ணெயில் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். பிறகு 10 பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். இதோட சேர்த்து நம்ம பச்சை மிளகா வச்சுக்கிறேன். 1/2 கிலோ வெங்காயம் வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து இதோட சிக்கன் போட்டுடலாம். போட்டு உப்பு போடணும். இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுருவோம். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இது தயிர் 1/4 லிட்டர் வாங்கி வச்சுருக்கிறேன். அதையே சேர்த்து நம்ம ஊற்றிடலாம். 16 டம்ளர் ஊற்றணும். நான் வந்து 15 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இனி வந்து மூடியை போட்டுக்கலாம். மூடியை போட்டு நல்லா வேகட்டும். முக்கால் பதம் வெந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். 1 எலுமிச்சம்பழம் வாங்கி நான் வெட்டி நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் வந்து 1 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூனு நெய். அப்புறம் பிறகு ஒரு தொலாவிட்டு நம்ம வந்து தம் போட்டுக்குவோம். தம் போட்டுட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த இலை சத்து இந்த பிரியாணிக்குள்ளே வரும். இப்படி தம் தம்பி கருவாய் கொடுங்க. தம்பிக்கு தம்பி எப்படி இருக்குது? சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது? பாப்பா எடு. ஹலோ ஃப்ரெண்ட், இதே போல் சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது. இலையில தம் போட்ட காட்டி சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள்.